காகம் ஒன்று புதுசாக அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு காய்கறி கடை ஒன்று போட்டிருந்தது. அந்த கிராமத்தில் ரொம்ப திமிர் பிடிச்ச கழுகு ஒன்று இருந்திருக்கு. அந்த கழுகுக்கு அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே பயந்து நடுங்கியிருக்காங்க. ஒரு நாள் கழுகு அங்கே உள்ளவங்க கிட்ட, இந்த காகம் ரொம்ப புதுசாக இருக்கே, நம்ம ஊருக்கு எப்படி வந்தது? காய்கறி கடை வேற போட்டிருக்கு, இது சரியில்லையே, நம்ம ஊருக்குள்ள எப்படி புதுசாக ஒருத்தவங்க வரலாம், அதுவும் வியாபாரம் வேற பண்ணிகிட்ருக்கு. அங்கே உள்ளவங்க காகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது இப்போ தான் வந்திருக்கு, இங்கே காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கு, நல்லா அதுக்கு வருமானமும் கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கழுகுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் அந்த கழுகு, இது என்னோட ஏரியா, ஏன் அனுமதி இல்லாமல் எப்படி இந்த காகம் இங்கே வந்து காய்கறி வியாபாரம் பண்ணலாம்? அப்புறம் அந்த கழுகு அங்கே உள்ள புறாக்கிட்ட, இப்போ பாரு, நான் இந்த காகத்தை எப்படி கடையை காலி பண்ண வைக்க போகிறேன்னு. அது எப்படி? பாரேன், நான் போயிட்டு சண்டை இழுக்க போகிறேன், எப்படி சண்டை வருதுன்னு மட்டும் பாரேன். கண்டிப்பாக உனக்கு இன்னைக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், பார்க்குறியா? அப்புறம் அந்த கழுகு காகத்துக்கிட்ட காய்கறி வாங்குற மாதிரி போயிருக்கு. எப்பா, 1 கிலோ தக்காளி கொடுப்பா. இருங்கண்ணே, ஏதோ தரேன். தக்காளியை வாங்கின கழுகு, என்னது இது, தக்காளி நல்லாவே இல்லை, நீ பொய்யா வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு வீணா சண்டை இழுக்க ஆரம்பிச்சது. ஐயோ, இங்கே பாருங்கய்யா, நான் அப்படியெல்லாம் வியாபாரம் செய்யவே மாட்டேன், நாணயமாக தான் வேலை பார்ப்பேன், நீங்கள் இப்படி பொய்யா சொல்லாதீங்கய்யா. ஓ, அப்போ நான் பொய் சொல்கிறேனா? இல்லையா, கோபப்படாதீங்க, நான் வேணா வேற 1 கிலோ தக்காளி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 1 கிலோ தக்காளியை கொடுத்துருக்கு. கழுகு அந்த பழைய தக்காளியையும் எடுத்துக்கிட்டு புதுசாக காகம் கொடுத்த 1 கிலோ தக்காளியும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் புறா கிட்ட போயிட்டு, பத்தியா என்னோட டேலண்ட்டை பற்றியா, எப்படி சண்டை இழுத்தேன் பற்றியா, இன்றைக்கி தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும், நம்மளுக்கு இந்த வீண் சண்டை இழுக்காமல் தூக்கமே வராதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு நாளும் கழுகு காகத்தோட கடைக்கு போய் இதே மாதிரி வீண் சண்டை இழுத்து எக்ஸ்ட்ரா காய்கறிகளை வாங்கிட்டு போயிருக்கு. அப்புறம் காகம் என்ன நினச்சிருக்கு அப்படின்னா, ஒருவேளை நம்ம தான் தப்பு செய்கிறோமோ, நம்ம தான் மோசமான காய்கறிகளை விற்றுட்ருக்கோமோ அப்படின்னு நினச்சிருக்கு. அப்புறம் யோசித்து பார்த்துருக்கு, இது வரைக்கும் நம்மக்கிட்ட காய்கறி வாங்கினவங்க யாரும் இப்படி பிரச்சனை பண்ணதும் கிடையாது, நீங்கள் நல்ல காய்கறிகளை தரல அப்படின்னு சொன்னதும் கிடையாது அப்படின்னு யோசிச்சிருக்கு. இன்னொரு நாளும் கழுகு கடைக்கு போகும்போது இதே மாதிரியே வம்பு பண்ணியிருக்கு. அப்புறம்தான் காகம் நினச்சிருக்கு, இந்த கழுகு வீணாக நம்மக்கிட்ட சண்டை இழுக்குது அப்படின்னு. அப்புறம் காகம் எக்ஸ்ட்ரா காய்கறிகள் எதுவும் கழுகு கிட்ட கொடுக்கல. ரொம்ப புத்திசாலித்தனமாக கழுகு சண்டை போடும்போது பதில் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்துட்டு, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் நம்ம இருக்க ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையில் பொழப்ப நடத்த முடியாது அப்படின்னு நினச்சிருக்கு. இதே மாதிரி கழுகு ஒரு நாள் ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப பெரிய சண்டை இழுத்துருக்கு. அது மிகப்பெரிய பிரச்சனையாகி அந்த கழுகை அவரை அடிச்சே துரத்திட்டாரு. நம்ம ஒருத்தவங்களை ஒடுக்கி சந்தோஷப்படும் போது நம்மளை ஒடுக்கிறதுக்கும் நமக்கு மேலே யாராவது ஒருத்தவங்க இருக்கத்தான் போகிறாங்க. அப்படி காகம் நினச்சிருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.